இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன் பார்ட் மீல் உனக்கு பண்ணி காமிக்க போகிறேன். சூப்பராக இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குது. இது டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர். சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் அவ்வளோதானே லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே, எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஒன் பார்ட் மீல், ஒன் பார்ட் ரெசிபி. ஓகே, நீங்கள் இல்லை லாயராக போயிருக்கணும், பேசு திறமை நிறைய இருக்கனால லாயராக பேசி வச்சுக்க. நீங்கள் தான் லீடிங் லாயராக இருந்திருப்பீங்க. அப்படியா? ஆமாம், ஒரு சாதாரண ஒரு ஓட்ஸ் பொங்கலுக்கு என்ன பில்டப் கொடுக்குறீங்க? ஓட்ஸ் பொங்கல் இல்லை ஜிஸ்ட், இது வந்து ஒன் பார்ட் ரெசிபி. ஒன் பார்ட் ரெசிபி. ஆமாம், நான் பண்ணி காமிக்கிற மாதிரி. இதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஓட்ஸ் வந்து ஒரு 4 கப்பு. அந்த கப்பில் ஒரு கப்பில் பயத்தம்பருப்பு. ஸோ 4 1 5 கப் ஆச்சு. இதை மல்டிப்ளை பை 2 10. 10 கப்பில் ஜலம். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து தாளிக்கிறதுக்குன்னு வந்து என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ஜீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் நெய். இதான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எப்படின்னு பார்க்கலாம். இது பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாகும் இந்த மீல். பார்க்கலாமா? ஒரு டீஸ்பூன் நெய். ஆமாம், ஓட்ஸ் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கீங்களா? ஒரு டீஸ்பூன் நெய். மொத்தமாக 2 டீஸ்பூன் தான் ஆகும் நெய். நிறைய வேணால் விட்டுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து இந்த ஓட்ஸ் பொடி பொடியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தூளாக இருக்குது. இல்லைன்னா வந்து என்ன பண்ணால் 2-3 தடவை அலம்பிக்கணும். நல்லா வரதான் வறுத்துடுறீங்களே? ஆமாம், கொஞ்சம் சூடு ஊற்றுட்டு இப்போ பயத்தம்பருப்பு சேர்த்துடலாம். பயத்தம்பருப்பு வந்து களைஞ்சி வச்சுருக்கேன். ஓ சரி, சேர்த்துடலாமா? வறுத்து போட்டுட்டீங்க. இப்போ என்ன ஜலம் விட போகிறீங்களா? இப்போ ஜலம் இந்த மாதிரி கப்பில் நம்ம இது எடுத்துட்டோம், ஓட்ஸும் பயத்தம்பருப்போம். இப்போ இதே கப்பில் 10 கப்பு ஜலம். ஜலம் ஒன்றாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் இருந்தால் போகிறேன். ஓ சரி. இப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த இஞ்சி மிளகு ஜீரகம். இது வந்து பேபி கேஷ்யூ, குட்டி குட்டியாக இருக்கும். பேபி கேஷ்யூ வந்து ஒரு 2-3 டீஸ்பூனு தாராளமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நெய் விட்டுட்டீங்களா? நெய் விட்டுட்டேன். மிளகு ஜீரகம், இஞ்சி, அதே நெய் ஸ்பூன்லேயே வறுத்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கேன். இதை வந்து நீங்கள் குக்கர்லேயே வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓட்ஸையும் பயத்தம்பருப்பும் போடலாம். ஒன் பார்ட் மீல்னு. இது வந்து காயெல்லாம் இல்லாதனால இப்படி தனியாக வறுத்து தாளிச்சிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அது பெரிய பாட்டு, இது வந்து குட்டி பாட்டு. இது வந்து ஒன் பார்ட் மீல் மாதிரி இல்லைன்னா ஒரு 1.25 பார்ட் மீல். ஓகே, ஒரு விசில் வந்துருத்தோ? ஆமாம், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். டக்கு உள்ள வந்துடும்ல அப்படி? இப்போ தாளிச்சு கொட்டினதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிண்டிட வேண்டியதாங்க. ஆமாம், ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாடும். ஆமாம், சூப்பராக இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குது. பண்ணாக்கா இதுதான் வந்து 1.25 பார்ட் மீல். 1.25 பார்ட் மீலா? ஆமாம், இது ஆக்சுவலி நம்ம வந்து தாளிச்சுக்கிறதும் நம்ம குக்கர்லேயே பண்ணிக்கலாம். இதில் வந்து காய் போடலாம், கேரட்டு, பீன்ஸு நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ரைத்தா, தேங்காய் சட்னி எல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஆட்டில் சாம்பார் இருக்குது, அதனால் சாம்பார் தொட்டுனா சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். லஞ்சுக்கும், சூப்பர், ஸ்நாக்ஸுக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.